பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றினோடனே மீன் குழம்பு அப்படியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீமி ஸ்மெல்லுங்க. குடம்புளி வாசம் தூக்குதில்ல. ஆஹா. ஹாய், வாங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனனி, ஃப்ளை ஹை வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ளேவர்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சண்டேனால ஏதாவது நான்வெஜ் செய்யணும். கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு மீன் குழம்பு. என்னடா இவங்க மீன் குழம்புல வித்தியாசமாக சொல்கிறாங்களேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எப்போவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சா போர் அடிக்கும் இல்லைங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஸ்டைலும் கேரளா ஸ்டைலையும் கலந்த மாதிரி குடம்புளி போட்டு தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறையா பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு லைட்டாக வணக்கிட்டு அதில் சீரகம்லாம் போடுங்க. யூஸ்வலாகவே ஒரே மாதிரி குழம்பு வச்சாலே எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருங்க, ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி செய்யும்போது. ஸோ கொஞ்சம் ஸ்டைல்ஸை மாற்றி செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், சமைக்கிற நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி வருமோ, இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்லாம் யோசித்து பண்ணலாம். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா டேஸ்டியாக சாப்பிட்லாம். மெயினாக குழந்தைங்க இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்தா உள்ளே போகுங்கிறத யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் ஆன உடனேவே சீரகம் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் தக்காளி, கருகாப்பிள். நான் ஏன் இந்த மாதிரி விதவிதமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரே டேஸ்ட்டு யாருக்குமே பிடிக்காது. விதவிதமாக தேடி போவோம். நானும் என் ஹஸ்பண்டும் பயங்கரமான ஃபுடி. ஸோ அதனால் தேடிக்கிட்டே இருப்போம் எது எப்படி கிடைக்கும்ன்ட்டு. இதில் ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கி எடுத்து ஆற வச்ச நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க. நான் எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கோகனட் ஆயில் கேரளா ஸ்டைலில் யூஸ் பண்ணும்போது கோகனட் ஆயில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. அது போட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருகாப்பிள், ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க. இது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டை இடித்து போட்டால் நல்ல ஃப்ளேவர் வருங்க. அந்த சாப்பிடும்போது அந்த குழம்புல மிக்ஸ் ஆகி வரும்போது அங்கேன்னு கடிக்கும்போது நல்லா அந்த இஞ்சியோட டேஸ்ட் இறங்கும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை மசாலாவை இதில் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுங்க. நான் ஆல்ரெடி குடம்புளியும் சாதா புளியும் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அப்போ குடம்புளி போடும்போதே இந்த குழம்புக்கு தனி டேஸ்ட் கிடைக்குங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடம்புளி ஊற்றிட்டு கொஞ்சம் அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடுங்க. எப்போவுமே தேங்காய் பால் நல்லா ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை முடிக்கு நல்லா ஃபஸ்ட்டு பால் நல்லா எடுத்து வச்சுருங்க. அதை லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் பால் ஊற்றும் போதே எப்பேற்பட்ட ஒரு மீன் குழம்புக்கும் டேஸ்ட் வந்துடும். ஸோ நான் பாருங்கள் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டேன். மீன் போடுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இதை ஊற்றி நான் கொஞ்சம் நுர தள்ளினோடனே மீன் போட்டுருங்க. மீன் போட்டு இறக்கினீங்கன்னா அவ்வளோதாங்க. கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இது தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி அப்டேட்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.